இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். கடந்த நாளில் தொடர்ந்து நம்ம புருஷன் மனைவியினுடைய காரியத்திலே அன்பின் சுபாவங்களை குறித்து, கட்டுவிக்கிற காரியங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். அதாவது அன்புக்கு கட்டுகள் இருக்கிறது, அதிலே வெட்கப்படாமல் இருக்கிறதும் சேர்ந்திருக்கிறது, இணக்கமாயிருப்பதும் சேர்ந்திருப்பது, தாழ்மையாயிருப்பதும் சேர்ந்திருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் அன்பினுடைய கட்டுகளாக இருக்கிறது. இந்த அன்போடு நாம் ஒவ்வொரு வேலை செய்யும் போது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு புருஷன் மனைவி இந்த காரியத்திலே ஒரு கர்த்தருடைய மனைவியானவள் இணக்கமாக நடக்க வேண்டும். இணக்கம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஒத்து போறது. அதாவது ரெண்டு வகையான காரியம். ஒன்னு பொல்லாத காரியங்கள்ல இணக்கமா இருக்கிறது, இன்னொன்னு நல்ல காரியங்கள்ல இணக்கமா இருக்கிறது. பொல்லாத காரியம் என்னென்று தெரிஞ்சாதான் நம்ம இணக்கமா இல்லாம காத்துக்க முடியும். பொல்லாதது எதுன்னு தெரியலன்னா நம்ம எல்லாத்திலுமே சேர்ந்து இணக்கமா போயிட்டே தான் இருப்போம். அப்ப நல்லவைகள் எவைகள், பொல்லாதவைகள் எவைகள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இணங்குதல் அப்படிங்கிற மேன்மை என்ன? இணங்குதல் அப்படிங்கிற காரியம் இன்னைக்கு இணக்கமாக இணைந்து ஒரு கிறிஸ்தவ மனைவி செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய பாடம். அது புருஷனையும் உள்ளடக்கி இருக்கும், மனைவியும் உள்ளடக்கி இருக்கும், பிள்ளைகளையும் உள்ளடக்கி இருக்கும், சபையாரையும் உள்ளடக்கி இருக்கும். பிரசங்கி 10:4 ஒரு சகோதரன் வாசிப்போம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க! ஒரு சரி என்ற வார்த்தையில செயல்படுகிற பொழுது பெரிய குற்றங்களை கூட அமர்த்திடும். பாரு, இணங்காம போறது பெரிய ஆபத்துல முடிகிறது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஒத்து போகாத சில காரியங்கள் நாட்டு சண்டைகளாக மாறி, தேச சண்டைகளாக மாறி, ஜாதி கிளம்புகளாக மாறி பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு இணக்கம் அப்படிங்கிறது பெரிய குற்றங்களையே அணைத்து போடும். அப்ப இணங்குற சுபாவம் நல்லதா? ரொம்ப அருமையானது. பாருங்க, நம்ம ஆதியாகமம் 37:27 இங்கு ஒரு பொல்லாத இணக்கம் இருக்கிறது. இணங்குதலில் எத்தனை வகையான இணங்குதல் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் பதிவு இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சவுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். சரி, அப்போ யோசேப்பு விற்று போடுவோம் சொல்றாங்க. யோசேப்பு செய்த தவறு என்ன? அவங்களுடைய துன்மார்க்கங்களை சொல்லிக் கொடுத்த தவறா நீதியான காரியங்கள்? சகோதரனுடைய துன்மார்க்கத்தை அவர்களுடைய பெற்றோருக்கு அவன் அறிய தந்தான். அதற்காக சகோதரர்கள் அவனை தொடர்ந்து பகைத்தார்கள். அதற்காக யோசேப்பு அந்த துன்மார்க்கத்தை ஆதரித்தாரா இல்ல துன்மார்க்கத்தை வெறுத்தாரா? பாருங்கள், ஒருவர் அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 5 அல்ல, 11 பேரும் அவரை பகைச்சாங்க. அதுக்காக யோசேப்பு தன் நீதியான காரியங்களை விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்க மாட்டார். நாம என்ன செய்யறோம்? பயந்துறோம். அவங்க இப்படி போயிட்டாங்க, நாம இப்படி போயிட்டோம். நம்ம ஒருத்தரா பார்க்கிறோம். அங்கதான் பார்க்க கூடாது. அங்கே நம்ம தேவனுக்கு விரோதமான செயல் செய்யறோம். எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் தீமை தீமையாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர தீமையை நன்மையாக பார்க்க கூடாது. அப்போ யாரு மனுஷங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க இல்ல, நான் தேவன் பக்கமா இருக்கிறேன் என்பதை நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கணும். பாருங்க, மனுஷன் பக்கமா இருந்து நமக்கு என்ன பண்ண போறாங்க? சரி, பாக்குறீங்க, ஒருத்தரா சபையை விட்டு போயிட்டாங்க, நீங்க யாரும் 2 பேர் இருக்கீங்க, பயந்துருவீங்களா? நீங்கள் மனுஷனை காட்டிலும் யார் பக்கத்துல இருக்கீங்க? தேவன் பக்கமா இருக்கீங்க. அப்ப தேவன் பெரியவரா, மனுஷன் பெரியவரா? ஆனா நம்ம என்ன யாரை பார்க்கிறோம்? மனுஷனை. யோசேப்புங்க யாரை பார்த்தார்? மனுஷங்களே பார்த்தாரு. எல்லாம் இளையவரு. பாருங்க, மனுஷனை பார்க்காம தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று தேவனை நம்பி வேலை செய்தபடினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவர் என்ன செய்திருக்காரு? பயங்கரமான அவர்களுக்கு போஜனம் கொடுக்கவும், தகப்பனை காப்பாற்றவும், அவருடைய சகோதரர்களை காப்பாற்றவும், தேசத்தை காப்பாற்றவும் அவர் பெரிய ஒரு மனிதனாக வைத்தார். இது நமக்கு என்ன சொல்லுது? தீங்கை தீங்காகத்தான் பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருப்பீங்க 4 பேர், 4 பேருக்கு 4 விதமான கருத்து இருக்கலாம்.
ஆனால் தேவனுடைய கருத்தோடு யாரு ஒத்து போறாங்களோ அவங்கதான் பாக்கியவான்கள். இங்கே இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள் சொன்ன விற்க வேணா சொல்லியிருக்கான்ல, குழியில போட்டாங்க, காப்பாற்றி வித்து போட சொன்னாங்க. நம்ம சகோதரன் அவனை விற்க போட வேணாமே, அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். தவறு தவறான இணக்கம். காப்பாற்றுவது ஒரு மேன்மையானது, வித்து போடுவது அதை கொஞ்சம் பரவாயில்ல, குழியில விழுந்தா செத்து போயிருவாரு, அவரை கொஞ்சம் காப்பாற்றி வச்சா மேன்மையானதானே. சரி, அப்போ எத்தனை வகையான இணங்குதல் இருக்குன்னா 2 வகையா இருக்கிறது. பொல்லாப்புக்கு நாம் இணங்கி போக கூடாது. எப்பவுமே பொல்லாத காரியங்களுக்கு ஆட்களை பார்க்க கூடாது. அப்படி பார்க்கும்போது நாம் பாவம் செய்கிற மக்களாக இருப்போம். மனிதனை பார்க்க கூடாது. கர்த்தர் எனக்கு இந்த வேதத்தில் என்ன சொல்லுகிறார் இதுதான் பார்க்கணும். மனிதன் என்னை கைவிட்டு விடுவான். ஒருவேளை சாப்பாடு போடாம இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைகளா இருக்கிற நீங்க. ஒருவேளை உங்க படிப்பு செலவு கட்டாம இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கிற நீங்க. ஒருவேளை மனைவியா இருக்க உங்களுக்கு கணவன் எந்த சலுகை செய்யாம இருக்கலாம். அந்த பாதிப்புலாம் இருக்கும். பொல்லாப்புக்கு ஒத்து போகாத போது இந்த பாதிப்புகள் இருக்கும். ஆனாலும் அதை குறித்து கவலைப்படாம நேர்மையாய் நின்றால் சத்துருவும் சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்றார். அப்படி நிக்கிறதுக்கு நமக்கு நிறைய பலம் வேணும், அந்த மாதிரி வேணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7, 8, 9. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். சரி, நன்றி. அப்போ யோசேப்பு ஒரு பொல்லாப்புக்கு இணங்காதபடி, இது ஒரு இணங்குதல் என்பது அன்பின் சுபாவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த கட்டுகளை பார்க்கிறோம். பொல்லாத காரியங்களுக்கு உடன்படாம இருக்கணும். சரி, நீங்க சீக்கிரம் புறப்படணும்னு நினைச்சிட்டீங்க, அதனால பரவாயில்ல கொஞ்சம் லேட்டான என்ன அப்படின்னு சில மக்கள் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அது பொல்லாப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். பாருங்கள், நம்ம வீட்டு காரியங்கள் வேற, சபையினுடைய காரியங்கள் வேறங்க. வீட்டு காரியங்களுக்கு கணவர் பொறுப்பாளராக இருக்கார், அது புருஷன் பொறுப்பாளராக இருக்காரு, மனைவி வீடை கட்டுகிறார். சபையில மேய்ப்பர்கள் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. நீங்க வீட்டு காரியங்கள் போது சபையில் நினைக்க கூடாதுங்க, பிரிச்சு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, சபையின் மேலே மூப்பர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர்களை உங்களை கட்டுப்படுத்தவும் அதிகாரம் இருக்கிறது அன்போடு. ஆகையினால கீழ்ப்படியா போனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆகையினால் நீங்க மனப்பூர்வமா கீழ்ப்படியணும். அதற்காக சொல்லுகிற காரியங்களுக்கு மனப்பூர்வமா நீங்க ஒத்து கீழ்ப்படியணும். அப்ப இது என்ன சொல்றீங்கன்னா, வீட்டு காரியத்தையும் சபை காரியத்தையும், வீட்டுல நான் இப்படிதான் நடப்பேன், சபையில அப்படி நடக்கூடாதுங்க, அது வேற காரியம். அப்ப நீங்க பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். பொல்லாத காரியங்களுக்கு இணங்கி நீங்க போகக்கூடாது. பொல்லாப்பு பாவம், பொல்லாப்பு அவமானம், பொல்லாப்பு கெட்ட சிந்தை, பொல்லாப்பு அது நிர்வாணம். பொல்லாப்புக்கு எப்பவுமே இணங்கி போவதை நீங்கள் தவிக்க வேண்டும். ஒரு ஒரு மனுஷங்க நம்மளை வெறுப்பாங்க. நீங்க நேர்மையா நடக்கிற பொழுது ஒரு மனுஷனா உங்களை வெறுத்துக்கிட்டே வருவாங்க. அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. வெறுத்தாங்கன்னா நீங்க சரியா இருக்கீங்க. யார் உங்களை வெறுக்கிறார்களோ நீங்கள் சரியா இருக்கிறீர்கள். அதுக்காக நீங்க தீமை செய்து வெறுத்தாங்கன்னா அது சரியா இல்லைங்க. நன்மை செய்து வெறுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். சரி, அப்ப யோசேப்பு பொல்லாப்புக்கு என்ன செய்யல, இணங்கி போகல. பொல்லாப்புனா என்னன்னு சொல்றாருங்க, தேவனுக்கு விரோதமான பாவம். அப்ப தேவனுக்கு விரோதமான பொல்லாங்குக்கு இணங்கி போக கூடாது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவர்களை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். சரி, அப்படியானால் இங்க இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. நீங்க உங்க கண்களை வானத்துக்கு ஏறெடுக்காதீங்க. வானத்துல என்ன இருக்கு? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கிறது. இதை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க, தொழுது சேவிக்க யாரு சொன்னாலும் இணங்கி போகாதபடி நீங்க என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு மக்கள் சிலை வழிபாடு செய்ய உற்சாகப்படுத்துறாங்களா? படுத்துவாங்க. இப்போ நெறிவறி போன பிரமாணங்களை பின்பற்ற உற்சாகப்படுத்துறாங்களா? படுத்துவாங்க.
பாருங்க, நான் ஒரு ஆத்துமாவை இழந்து போக கூடாதுங்கிறதுக்காக மோசேக்கு விரோதமா மக்கள் என்ன செய்தாங்க? முறுமுறுத்தாங்க. மோசேயும் ஆரோன் என்ன செய்தாங்க? ஜனங்களுக்கு முன்னாடி அவங்கள கட்டுப்படுத்துவதற்காக மோங்குப்புற என்ன செய்தாங்க? மோங்குப்புற விழுந்தாங்க. அவன் கடிந்து கொள்றானா, ஓடி வந்துரு அப்படி சொன்னா பொல்லாத காரியமா இல்லையா? உங்க வீட்டுல நீங்க பார்த்து உங்க அப்பா உங்களை கடிந்து கொள்றாரு, நீ என் வீட்டுக்கு வந்திருப்பான்னு சொன்னா ஓடிடுவீங்களா? நீங்க என் வீட்டுக்கு வந்துரு சொல்ற மனுஷங்க நல்ல மனுஷங்களா, பொல்லாப்பு செய்றவங்க? பாருங்க, பொல்லாத காரியங்களுக்கு இணங்கி போக ஒருபோதும் கூடாது. சிலை வழிபாடு செய்யணும், இணங்கி போக கூடாது. நாம் கவனமா இருக்கணும். அதுக்காக நீதிமொழிகள் 7:21, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. ரொம்ப ஒருத்தனை இணங்க பண்றதுக்கு பொல்லாப்புல மிகுதியான இனிய சொற்கள், இதுதான் சாத்தானுடைய வேலைங்க. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே உங்களை இனிய சொற்களாவே இருக்குமா? ஒரு வகையில் இனிய சொற்கள் தான். அது என்ன கேட்டீங்கன்னா, நம்மளை வளர்ப்பதற்காக. எப்பவுமே தேவனுடைய வார்த்தையானது சுருக்குன்னு தைக்கும், வலிக்கும், வேதனையை உண்டாக்கும், அதனுடைய பாவத்தை திருத்தும். ஆனா சாத்தானுடைய சொற்கள் காதில் கேட்பதற்கு இனிமையான சொற்கள். இந்த சாங்ல மெலோடி சாங், அப்புறம் குத்து பாடல்கள், அப்புறம் ஸ்பீட் சாங், இப்படி நிறைய வச்சுக்காங்க இல்லையா? ஆட்டம் போடணும்னா மெலோடியை கேட்டு ஆட்டம் போடுவீங்க, குத்து சாங் கேட்டுதான் ஆட்டம் போடணும். இப்படி இருக்குதா? இருக்குது. பிரசங்கத்துல இனிய சொற்கள் இருந்து எப்பவுமே இதமா இருந்தா என்ன செய்வீங்க? உங்களை எப்படி கட்டுவிக்கும்? வீட்டுல எப்பவுமே இதமான சொற்களை பேசிக்கிட்டு அப்படி எல்லா நேரங்களும் அப்படி இருப்பீங்களா? எப்படி கட்டுவிக்கும்? பிள்ளைங்க பாவம் செய்யும் போது, இந்த காலையில ஒரு பேரை அழுதான், அவன் அழுதா இந்த அப்படி சொல்லிட்டு எல்லா காலத்தையும் இருப்பீங்களா? இதமான சொற்களை எப்பவுமே பயன்படுத்துவீங்களா? இனிய சொற்களை எப்பவும் பயன்படுத்துவீங்களா? நீங்க முகத்தை மாத்தணும், கொஞ்சம் கோபம் ஆக்கணும், அப்பதான் அது வேலை செய்யும். வேலை செய்யாது. குழந்தைங்க முகத்தை பார்ப்பாங்க பாருங்க, குழந்தைங்க அதற்கு முகத்தை பார்க்கறாங்க பாருங்களேன், குழந்தைங்க நல்லா தெரியும், பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்மளை கட்டுவிப்பதற்காக போய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் சாத்தானும் இனிய சொற்களை அவன் பயன்படுத்துகிறான். அந்த பாருங்க, இன்னும் அடுத்து இனிய சொற்கள் அதுல வசப்படுத்திட்டாரு. உதடுகளின் மதுர வாக்கு. மதுரம் அப்படின்னா இனிப்பு சுவை கலந்த மிக டேஸ்ட் ஆனது, தேனிலும் மதுரமானது அப்படின்னா ரொம்ப இனிக்குது இல்லையாது? கேட்க கேட்க இன்பமா இருக்கு. எத்தனை மக்கள் இந்த வாட்ஸ்அப்லயும் போன் செல்லையும் இந்த இனிய சொற்கள்ல மயங்காம இருக்காங்க. ஆண்கள் பெண்களை குரல்களை மாற்றி பேசி எத்தனை மக்களை மாற்றி, எத்தனை பேங்க்ல இவன் பாட்டுல உட்கார்ந்து இருக்கானாமா, அவங்க லட்ச லட்சமா அக்கௌண்ட்ல அனுப்பிட்டே இருக்காங்களாமா. என்னத்துக்காக? இனிய சொற்கள், மதுரமான சொற்கள். இது அவங்கள அப்படியே யாரு பொண்ணை போட்டோ பிடிச்சு இங்க அனுப்பி விட்டுட்டு இதான் நான் சொல்லிட்டு அனுப்பிவிட்டு பார்க்காம இருந்து இவர் பணத்தை போற இழந்துட்டு நிக்கிறாரு. எதுக்கு இழப்பாரு? அநியாயம். அந்த இனிய சொற்கள் பொல்லாங்குக்கு இணங்கி போகுதல், பொல்லாப்புக்கு இணங்கி போகுதல். ஒரு 10 ரூபா நோட்டை கீழே போட்டு 1000 ரூபாய் நோட்டை கொள்ளையடிச்சு போயிடுறாங்க. 100 ரூபாய் நோட்டை கீழே போட்டு லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சு போயிடுறாங்க. பாக்குறீங்களா? அப்படியானால் இந்த பொல்லாப்பான இனிய மதுர வாக்குகள், பொல்லாப்புக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இணங்கி போக கூடாது. அப்படியானால் தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். வாலிபர்களுக்கும் வாலிபர்களுக்கும் தேவன் சொல்லுகிற காரியங்கள், இந்த மாதிரி பொல்லாப்பான காரியங்களுக்கு நாம் ஒருபோது இணங்க போகக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையா இருங்க. இணக்கமாய் நடந்து கொள்ளாத பொழுதுக்கு அப்சலோமுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தினது? நல்ல காரியம் இது. ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாங்க, முதியோர் ஆலோசனை சொல்றாங்க, பெற்றோர் ஆலோசனை சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையில் வளர்ந்த மேய்ப்பர்கள் ஆலோசனை சொல்றாங்க. அதை கேட்கலைன்னா என்ன ஆகும்? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 7-8. அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி. இங்க என்ன நடந்திருக்கிறது? அப்சலோமுக்கு அவர் சொல்லியிருக்காங்க, இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி. ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. ஒரு பெரியவனா இருக்கணும்னா
ஜனங்களோட ஜனங்களா சேவகனா நீங்க நிக்கணும். ஒரு போதனை பண்ணுவதும் மட்டுமல்ல, நாம் சேவகனாக அவர்களோடு செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவர்களுக்கு இணங்கி, அவங்க என்ன சொல்றாங்க, தேசத்தை ஆளுகிற காரியங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க, இணங்கி அவங்க சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் உமக்கு அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா அந்த காரியத்துல அவர் என்ன செஞ்சாருங்க, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னுடைய வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணார். அவருக்கு யாருடைய ஆலோசனை வேணாமா? முதியோருடைய ஆலோசனை வேணாம் அப்படின்றார். அப்ப இவங்களுக்கு பொல்லாத ஒரு காரியங்கள். இவருக்கு என்னாச்சு, முதியோர் சொன்ன ஆலோசனை கேட்கல. நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோருடைய நல் வார்த்தைகளை எத்தனை பேர் கேட்கிறோம்? எல்லாரும் கேட்கிறோமா? எல்லாரும் கேட்கறது இல்ல. ஒருவேளை அவங்க அனுபவத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு அது புரியறது இல்லை. என்ன ஆகுது? ரொம்ப கடினமான சூழ்நிலை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16 வசனம். ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார். பாருங்க, அவ்வளவுதான். முதியோருடைய ஆலோசனையை அவங்க கேட்கலைன்னா அவங்க எல்லாம் அவங்களை விட்டு என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. அப்படின்னா என்ன நடக்கும்? அது அவர் ஆசீர்வாதமா இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல, இல்ல. ஆகையினாலே நாம் நல்ல காரியங்களுக்கு இணங்கி போக வேண்டும். நேர்மையான காரியங்களுக்கு நாம் இணங்கி ஒத்து போக வேண்டும். அப்படி ஒத்து போகும்போது நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். சரி, ஒரு பொல்லாத காரியம் இருக்கிறது. ஒரு சபையில பிரசங்கம் பண்ணுகிற யாரோ ஒருவர் கள்ளத்தனமான காரியங்களை பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்போ நம்ம அதற்கு ஒத்து போகலாமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 2:5. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. பாருங்க, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களில் நிலைத்திருக்கும்படி அந்த தவறான போதனை செய்கிற மக்களுக்கு நாங்கள் ஒரு நாளிகை ஆகிலும் இணங்கி போகவில்லை. நாளிகை என்ன? நாம் என்ன செய்யறோம்? தவறான போதனையை கேட்டுக்கிட்டு காதுல இருக்கலாமா? கேட்கவே கூடாது. தெரியாம சொல்றாங்களா தெரிந்து சொல்றாங்களான்னு நம்ம பார்க்கும்போது, தவறான மக்கள் அதே தாட்ஸ்ல இருக்காங்களான்னு பார்க்கிற பொழுது இமிடியேட்டாக இங்கிருந்து அவங்கள தள்ளணும், இணங்கி போக கூடாது. பொல்லாத காரியங்களை அங்கிருந்து அகற்ற வேண்டும். ஏனென்றால் அது பாதிப்புக்குள்ளாக்கும். தவறான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அது உடனடியாக என்ன செய்யணும்? அதை நீக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கள்ளத்தனமான காரியத்துக்கு ஒருபோதும் எந்த ஒரு நாளிலும் ஒத்து போக கூடாதுங்க. ஒரு நாளிகை ஆகிலும் நாங்கள் இணங்கவில்லை. அப்ப பொல்லாப்புக்கு நாம பல காலங்களாக ஒத்து போய் கொண்டே இருக்கக்கூடாது. பொல்லாப்பை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அப்ப கர்த்தருடைய காரியங்களில் எப்படி நடந்த வேண்டும் இன்னும் நாம் பார்ப்போம். மத்தேயு 12:25. பொல்லாப்புக்கு இணங்கி போனா என்ன நடக்கும்? இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அப்போ ஒரு குடும்பம், ஒரு புருஷன் மனைவி பிள்ளைகள், அதே மாதிரி அரசாங்கம் தனக்குத்தானே அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு விரோதமா பிரிஞ்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நேரம் அந்த முதலமைச்சர் நினைச்சு நிற்பாரு? அவங்க எம்பிக்கள் அவங்களுக்கே பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த பிரதம மந்திரி எவ்வளவு காலம் நினைச்சு நிற்பாரு? நினைச்சு வைக்க முடியாது. ஒரு குடும்பம் தனக்குத்தானே ஒற்றுமையா இணங்கி போகாவிட்டால், தனக்குத்தானே விரோதமா இருந்தா எவ்வளவு வளர்ந்திருப்பாங்க. சரி, அதுல பொல்லாத சிநேகமா நல்ல சிநேகமான்னு பார்க்கணும். பொல்லாததுக்கு நம்ம ஒத்து போறோமா, நல்லதுக்கு ஒத்து போறோமா? சரி, பொல்லாதது எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணமா சொல்லுவோம். ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க. இப்ப பெற்றோர் சொல்றாங்க, அது எங்க அண்ணன் கூட பிறந்த பிள்ளை, அவ இந்து பிள்ளை தான், எதுவும் கெட்டிக்கப்பா அப்படி தாய் அழுகுறாங்க. நீங்க அதுக்கு ஒத்து போவீங்களா? அதுக்கு ஒத்து போக முடியாது. ஏன் ஒத்து போக முடியாது? கர்த்தருடைய காரியத்துல தாய் சொல்றது இல்ல. கர்த்தருடைய காரியத்துல தாய் சொல்றது இல்லைன்னா நம்ம ஒத்து போக முடியாது.
அப்போ அவங்க தாய் தகப்பனை விட தேவனை அவர் மதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிதான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். அப்ப பொல்லாத குடும்பத்திலே, நல்ல குடும்பத்திலே பொல்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் அந்த பொல்லாப்புக்கு நாம ஒத்து போக கூடாது. நாம் அப்படி இருக்கணும். இப்ப நீங்க சில இடங்கள்ல வெளி இடங்களுக்கு செல்றீங்க இல்லையா? வெளியிடங்களுக்கு செல்லும் போது நீங்களா கர்த்தருடைய பந்தி செய்யலாம்னு எந்த வசனத்தை எனக்கு காட்டுங்க. எங்கேயாவது ஒரு வசனத்தை காட்டுறீங்களா? நீங்களா செஞ்சுக்கலாம் அப்படின்னு எந்த வசனத்தை காட்டுறீங்க? ஏதாவது ஒரு வசனம் காட்டுங்க. அதெல்லாம் நம்ம எப்படி செய்யறோம்? அந்த காரியங்களுக்கு ஒத்து போயிடும். அவங்க சொன்னாங்க ரைட் ரைட் ரைட், நாமளா நினைக்கிறோம் எங்க 2-3 பேர் அப்படின்னா. அப்ப நீங்க ஒரு சபைக்கு உட்பட்டு இருக்கீங்களா இல்லையா? நீங்களா எப்படி செஞ்சிருவீங்க அது? அப்ப அந்த மேய்ப்பர்கள் எதுக்கு இருக்கிறாங்க? உங்களுக்கு போதிக்க மாட்டாங்களா? உங்களுக்கு செய்ய மாட்டாங்களா? நாமளா நினைச்சுக்கிறதெல்லாம். அப்படி எப்படி நினைக்க முடியும் நம்மால? பாருங்க, பொல்லாப்பான காரியங்களுக்கு நீங்கள் ஒத்து போக கூடாதுங்க எப்பவுமே. நாம் அதை சரி செய்வதற்கு என்ன வழி இருக்குன்னு தேடணும். இதை சரி செய்வதற்கு நமக்கென்று ஒரு சபை இருக்கிறது, நமக்கென்று ஒரு மேய்ப்பர் இருக்காங்க, நமக்கென்று காரியங்கள் நடத்துகிறவர் இருக்காங்க. அவங்களுடைய கர்த்தருடைய ஆலோசனை அவங்கள்ட்ட கேட்கணும். இதெல்லாம் நம்ம செய்ய தெரியலையா? பழகுறோம், அடுத்த முறை செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு தவறான இணக்கங்களுக்கு நம்ம இணங்கி போக கூடாது. நாம் அதை சரி செய்வதற்காக நாம் நேர்மையாய் சிந்திக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப தேவனானவர் சபையிலே பிரிவினை இல்லாமல் சரீரத்தை எப்படி அமைத்திருக்கிறார் கேட்டீங்கன்னா, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கீழாக தேவ தீர்மானத்தின்படி மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு பார்க்கும்போது சபையிலே அவயவங்கள் ஒவ்வொரு விதமா வச்சிருக்காரு. அதை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:14-25 வரைக்கும். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். நன்றி. இது ஒரு சரீர அமைப்பு. இது என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரத்திலே இந்த கால் சொல்லுது. இது நம்ம காலையும் கையும் பத்தி பேசிட்டு இருக்கல, இங்க இருக்கிற அவயவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். பார்த்து கால் சொல்லுது, சபையில என்னை ஒரு காலாதான் வச்சிருக்கிறாங்க, கையா வைக்கல. நான் எப்பவுமே ஒரு மூலையில போய் உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படி சொல்லி நம்ம நினைச்சோம்னா அது என்ன சொல்லுது? காலானது நான் கையா இராதபடியினால் நான் சரீரத்திலே கிடையாது, போ நான் வரல இருப்பேன், நான் சரீரத்திலே கிடையாது. அப்படி சொன்னதுக்காக இல்லாம போகுமா? சொல் பாருங்க. காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனால் சரீரத்தின் அவயவமா இராதோ என்று கேட்கிறார். இருக்குதா இல்லையா? காலா தேவன் வச்சிருந்தான்னா சபையில, அந்த அந்த சபையில இருக்கிற அந்த தகுதியை பார்த்து தேவன் என்னை இந்த தகுதியோடு வச்சிருக்காரு, நன்றி தேவனே அப்படி சொல்லணுமா? அல்லது நான் அப்படி இல்ல, இதை இங்க இந்த பக்கம் பேசுறேன், என்னைய போய் மனைவியா வச்சிட்டே ஆண்டவரே, என்னை ஒரு புருஷனை வச்சேன்னா அவனை பாடா படித்திருப்பேன், நான் அப்படி நினைக்கலாமா? தேவன் என்னை மனைவியா வச்சிருந்தான்னா நன்றி தேவனே, என்னை இதை சேவை செய்யும்படியாக வைத்திருக்கிறீர் என்று நம்ம சொல்லணும். அப்ப இப்படி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப காயினுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அப்போ காணிக்கை ஏற்றுக்கொள்ளைனா காயின் என்ன தேடணும்? இந்த ஆபேலை கொண்டுட்டா நான் தான் முன்னாடி வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கணுமா? இல்ல ஆபேலை ஏன் ஏற்றுக்கொண்டாரு அதற்காக நான் தேடணுமா?
தேடல். அதுக்கு பதிலா என்ன நடக்குது உலகத்துல? இவனை போட்டா நான் இங்க வந்துடலாம், இவனை போடுறதுக்கு இன்னொருத்த வந்துடுவான். அப்புறம் அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்திலும் முன்னுக்கு வருவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அவனை அங்கீகரித்திருக்கிறார், என்னை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று யோசிக்கணும். நாம என்ன யோசிக்கிறோம்? மனுஷன் தான் அப்படி அங்கீகரிக்கிறாங்க. கண்டிப்பா இல்லை. தேவன் ஒருவனை அங்கீகரிக்காமல் மனிதன் ஒருவனை உயர்த்த தீர்மானித்தால் ஒருபோதும் முடியாது, முடியவே முடியாது. பொல்லாப்பா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, தேவன் அனுமதித்தாலே தவிர அது நடக்காது. ஒரு கெட்ட மனுஷன் விபச்சாரம் பண்ணா, திருடுறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான், அவனை கொண்டு ஒரு ஆட்சியில் வைக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் இருக்கா இல்லையா? தேவன் சித்தமா இருந்தாதான் அங்க வைக்கிறாரு. நான் நினைக்கிறேன், நான் நல்லவனாச்சே, என்ன கூட நினைச்சுக்கிறேன், நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், என்ன ஏன் தேவன் உயர்த்த மாட்டேங்கிறாரு? அடங்கி இருங்கள், கர்த்தர் சொல்றாரு, அடங்கி இருங்கள். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஏன் இப்படி அமைச்சிருக்காரு? நாமோ என்ன நிலையில தேவன் என்னை வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே நான் இணக்கமாக இருக்க வேண்டும். அதை விட்டு திமிரி வரக்கூடாது. வந்தோம்னா நம்ம அடங்கி போகாம மீறுகிறோம். இங்கு 16வது வசனத்துல சொல்லுது, காதானது நான் கண்ணா இராதபடியினால் அது யோசிக்குது, என்னை போய் என்ன ஆண்டவரே காதை போய் வச்சிருக்காரு, கண்ணு இருந்தா எல்லாத்தையும் பார்த்திருப்பல, நான் பெருசு நினைக்குது பாருங்க. காது சின்னதாகவும் கண்ணு பெருசாகவும் அது யோசிக்குது. அவயவங்கள் இப்படி நம்ம யோசிக்கிறோமா? நாம தாழ்த்துனா தேவன் அதை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். அப்ப தேவனுடைய வேலையெல்லாம் பச்சைபாதம் இருக்கா சொல்லுங்க? தேவனுடைய காரியங்கள் எல்லாருக்கும் பச்சைபாதம் இருக்கா? பச்சைபாதம்னா முகத்தை மதிச்சு இவனுக்கு தான் கொடுக்கணும், இவனுக்கு தான் எதை கொடுக்கணும், இவனை தான் வளர்க்கணும், இவனை தான் ரட்சிக்கணும், இவனை தான் காப்பாற்றணும், இவனை தான் பொல்லா போடணும். ஏதாவது பச்சைபாதம் பண்றாரா? தேவன்கிட்ட பச்சைபாதம் உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப எப்படி? நாமே விசுவாசிக்கிறது இல்ல. நாம் அந்த நிலைக்கு வருவதற்கு முயற்சி பண்ணணும். காதானது நான் கண்ணாயிராதபடியினால் நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அப்படி சொல்ல முடியுமா? நான் சபையிலிருந்து என்ன செய்ய போறேன், நான் பாட்டுல உட்கார்ந்து இருக்கேன், நானா இருக்கேன், நான் அவயவம் இல்ல அப்படி சொல்ல முடியுமா? நீ அவயவம் தான், ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்காரு. அதனுடைய நோக்கம் வரும்போது உன்னை செயல்படுத்துவாரு. அதனால சரீரத்தின் அவயவம் ஆயிராதோ? அப்ப தேவன் கேட்கிறாரு, இப்படி ஒருத்தர் ஒரே மாதிரி யோசிச்சீங்கன்னா, அவர் சொல்றாரு பாருங்களேன், நீங்க ஒருத்தர் ஒரே மாதிரி யோசிச்சீங்கன்னா சரீரம் முழுவதும் கண்ணானால் அப்ப காது எங்கே, செவி எங்கே என்று கேட்கிறாரு. அடுத்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, அது முழுவதும் செவியானால் மூக்கு எங்கே, மோப்பம் எங்கே? நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தை வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. அப்ப சொல்லவே கூடாது, அப்படி நினைக்கவே கூடாது. பிதாவே எனக்கு ஏன் அதை கொடுக்கல நினைக்க கூடாது. நாமோ அந்த இடத்துக்கு வருவதற்கு பிரயாசப்படணும். தேவன் அந்த வேலை செய்கிறார். ஆனா எந்த இடத்துல தேவன் சரீரத்தில் வைத்திருக்காரோ அது நம்ம இணங்கி போகணும். ஏன்னா அந்த லேவி புத்தரு, கெர்சோன், மொராரி, கோகர், இது 3 மக்கள் இருக்கிறாங்க. இதுல உயர்பட்சமா ஆரோன், மோசே லேவியர்களாக பெரிய ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருந்தார். அடுத்து மற்றவங்க அந்த கதவு தாழ்பால் போடணும், ஒரு பாடம் நடத்துறவங்களுக்கு திரைச்சீலையை இழுத்து விடணும், சிலர் பெருக்கணும், சிலர் அதெல்லாம் கழுவி வைக்கணும். இப்படி எல்லாம் ஒரு வேலை. அவங்க மோச யாரும் மட்டும் இருப்பீங்க, நாங்க மட்டும் இப்படி இருக்கணுமா அப்படி சொல்லக்கூடாது. இணங்கி போகணும். எங்க ஒரு வாலிபன் வருவாரு, இங்க மாலையில தொடப்பம் பிடிச்சு பெருக்குவாரு, குசுத்தம் படுத்துவாரு. நல்ல காரியம் தானே? உங்களுக்கு என்ன வேலைக்கு நேரம் இருக்கோ அந்த வேலையில கர்த்தருடைய வேலையில ஈடுபடுங்க. எனக்கா செய்றீங்க அந்த வேலைய? எனக்கா? எனக்கு இல்ல. நான் ஏன் சபையாது? ஏன் சபையும் இல்ல பாருங்க. அப்ப கர்த்தருடைய வேலை. நீங்க இப்படி நினைச்சதுதான் தப்பு. அது ஏன் சபையும் கிடையாது, அது கர்த்தருடைய சபை. அப்ப எனக்கா செய்றீங்க? எனக்கும் இல்ல. நம்ம யாருக்கு சேவை செய்யறோம்? தேவனுக்கு. நீங்க எல்லா விதத்திலும் உண்மையா இருந்தீங்கன்னா சேவை எல்லாம் கர்த்தருக்கு போகுது தவிர மனிதனுக்கு அல்லவே அல்ல. ஆகையானால் நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இதுல இணங்கி போறதுதான் முக்கியம். எனக்கு என்ன தேவன் கொடுத்திருக்காரோ சரி, நான் மேன்மையாய் செய்கிற பொழுது தேவன் என்னை உயர்த்துகிறார். ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு சேவை செய்யும் போது என்னை தேவன் உயர்த்துகிறார். வளர்கிறோமா இல்லையா என்று பார்க்கிறார்கள். அதுக்கு அடுத்த காரியமானது நம்மை மேன்மையாய் உயர்த்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதில் வளர்ந்து விட்டோம் என்றால் அடுத்த பொறுப்பை கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதிலே வளர்ந்து விட்டால் இன்னொரு பொறுப்பை கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள். அது நம்ம அறியாம
என்னைய மதிக்கல நினைக்கிறோம். நம்ம தவறான புரிந்து கொள்ளுதல். வேதத்தை அறிந்திருக்கிற மனிதர்கள் சரியாய் புரிந்து கொள்ளணும். வேத வாக்கியின்படி புரிந்து கொள்ளணுமே தவிர வேற மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. இணங்கி வேலை செய்யும் போது நாம் மேன்மையாய் உயர்த்துவோம். அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், ஆனால் அதுதான் சரி. நம்மை நாமே புத்திமான்களாக எண்ணக்கூடாது. நிறைய மக்கள் அதனால ஏமாந்து போறாங்க. ரோமர் 12:16. ரோமர் 12:16. ஒருவரோடொருவர் ஏக சிந்தி உள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நம்ம இணங்கி போகாத போது என்ன யோசிக்கிறோம்? நம்மை நாமே ஒரு பெரிய புத்திசாலியா யோசிக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாருக்கு சொல்ல மாட்டேன், நான் யாரையும் கேட்க மாட்டேன், எனக்கு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம புத்திமானா என்றோம். அப்படி என்னாம நீங்க என்ன செய்யுங்க? மேட்டிமையா இருக்காதீங்க. ஒருவரோடொருவர் ஏக சிந்தையா இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தையாமல் யாருக்கு இணங்கணுமா? தாழ்மையாய் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் இணங்கி போங்கள், ஒத்து போங்கள். அப்ப இப்படிதான் நீங்க செய்யணும். உங்க குடும்பத்துல உங்களுடைய புருஷர்களுக்கு தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது நீங்கள் இணங்கி போங்கள், ஒத்து போங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாதிருங்கள், நம்மை நாமே புத்திமான்களாய் எண்ணாதிருப்போமாக. ஒரு பரிசுத்தமான பார்த்து இன்னொரு அப்போஸ்தலன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னு பாருங்க. பிலமோன் 1:21. பிலமோன் 1:21. அது 297வது பக்கம். 297. நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். சரி, இந்த பிலமோன் ஓனேசிமுக்காக மன்றாடுறார். பவுல் அந்த காரியங்களை சொல்லும் பொழுது அவர்கிட்ட ஓனேசிமுட்ட பிலமோனுக்காக மன்னிக்கணும், பிலமோன்கிட்ட ஓனேசிமை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் கேட்கிறார். அவரு எப்படி கேட்கிறார்னா மன்றாடுறார், தயவு செய்து அவனை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு கேட்கிறார். சில நேரங்களில் நம்ம அதிகாரமா சொல்லாம அன்போடு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுகிற சில காரியங்கள் இருக்கும். சில மக்கள் நான் வந்தா அவனை கவனிக்க மாட்டாங்க அப்படி சொல்லுவீங்க, அவரோட நான் பேச மாட்டாங்க, அவன் வந்தா நான் வெளியே போயிருவீங்க அப்படி சொல்லும் போது நீங்க அவனுக்காக நீங்க மன்றாடுங்க. ஆமா, அவன் முன்னாடி அவர் கெட்ட மனுஷனா இருந்தாரு, இப்போ நம்ம வீட்டு தேடி வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்தவங்க நம்ம என்ன செய்யணும்? உபசரிக்கணும், வாங்கன்னு உள்ள என்ன செய்யணும்? கூப்பிடணும் அப்படி சொல்லி நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளாத மக்கள்கிட்ட மன்றாடணும். மன்றாடுனா இப்படி மன்றாடுவீங்களா இல்ல இப்படி கேட்பீங்களா? தாழ்ந்து கையை விரித்து அவங்கள்ட்ட மண் கேட்கணும். மனைவியா இருந்தாலும் ஒரு கணவர் அப்படி கேட்கலாம். என ஏற்றுக்கொள்வதற்காக சேவை செய்யற பழக்கம் நமக்கு நிறைய வேணும். அப்போ ஒரு புருஷன் மனைவியும் கூட கர்த்தருடைய மனைவி தன்னுடைய கணவனிடத்துல இப்படி கூட கேட்கலாம், மன்றாடலாம். சில நேரங்கள்ல அவன் நம்ம ஏற்றுக்கொள்ளுவோங்க. அவர் ஒரு காரியம் ஒரு ஸ்திரீ ஏற்றுக்கொண்டா இல்லையா, நம்ம வீட்டு தேடி ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு ஒரு அறையை கட்டி கொடுப்போம், ஒரு விளக்கு வைப்போம், ஒரு மேஜை வைப்போம், ஒரு குத்துவிளக்கு வைப்போம். அந்த மனுஷன் கேட்டாரு, அவங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி நம்ம சில கர்த்தருடைய சகோதரிகள் இந்த மாதிரி சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள்கிட்ட இணக்கமா இருக்கும்படி மன்றாடி குடும்பத்தை சமாதானமாக்க முயற்சி பண்ணும். யாரோடையாவது பகையா இல்லாம சமாதானமா வைத்துக்கொள்ள நம்ம கூடுமான வரைக்கும் முயற்சி பண்ணும். அந்த ஞானத்துக்கு என்ன பேருங்க? யாக்கோபு 3:17-18. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17-18. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சரி, அப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானம் அந்த சகோதரிக்கு இருக்கிறது, கர்த்தருடைய சகோதரிக்கு அது இருக்கிறது, இணக்கமாய் இருக்கிறது, சமாதானமாய் இருக்கிறது, சாந்தமாய் இருக்கிறது. இதெல்லாம் அன்பின் கட்டுகள். அன்பு என்ற ஒரு வார்த்தை, அன்புக்கு கட்டுகள் இருக்கிறது. குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும், நீங்கள் அதற்காக சமாதானத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் அருமையாய் பேசி அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அவங்க பெரியவங்க, நான் என்ன செய்யறது அப்படி சொல்ல முடியாது. யாராயிருந்தாலும் தாவீது இளையவன், அண்ணன் தம்பி மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க, அங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா தாவீது தேசத்திற்கான காரியங்களை செய்யலையா? அந்த எஸ்தர் செய்யலையா? செஞ்சாங்கல்ல. அப்ப நமக்கு என்ன நம்ம இருக்கக்கூடாது.
சமாதானத்தை தேடுகிற பொழுது நீங்கள் உங்களுக்கு தொல்லை வரலாம், ஆனால் நீங்கள் தொடர்ந்து சமாதானத்தை தேடுங்கள், கர்த்தரதினாலே ஆசீர்வதிப்பார். அதுதான் மனைவியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தோழி, உடன்படிக்கையின் தோழின்னு சொல்றாரு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. சரி, அப்போ அங்க சொல்றாரு, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று சொல்றார். அப்போ உடன்படிக்கை செய்த மனைவிக்கு துரோகம் செய்யற ஒரு புருஷன் இங்க இருக்கிறார். ஆனால் நம்முடைய கருத்து அதுவல்ல. அது கருத்து என்னவென்றால், ஒரு புருஷன் மனைவி இணைந்து இணக்கமாக செயல்பட வேண்டும். அவர் தலைதான், ஆனாலும் தலை சொல்லுகிற காரியங்களுக்கு மனைவியானவள் இணக்கமாக இணைந்து செயல்படும் போது ஒரு தோழனாக தோழியாக இருக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு புருஷன் நேர்மையான, நீதியான, தேவனுக்கு பயந்த புருஷனாக இருக்கணும். பொல்லாப்பை கற்றுக் கொடுக்காத புருஷனா இருக்கணும். நடக்கையிலே தன் மனைவிக்கு முன்பாக செம்மைப்படுத்தவனா இருக்கணும். நேர்மையா இருக்கணும். புருஷனை பார்த்தாலே ஒரு மனைவிக்கு ஒரு பயம் வரணும், அவர் நேர்மையானவருங்க. வந்த உடனே டிவியில அணைச்சு போட்டுருவாங்க. சில இடங்களுக்கு நான் போயிருந்தேன். அவங்க அந்த ஹோம் தியேட்டர்ல அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. போன உடனே அணைச்சிடறாங்க. அப்ப அவங்களுடைய மதிப்பு என்ன இருக்கு? சொந்தக்காரங்க தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களாம் அதை கேட்க மாட்டாங்க. நாம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்கன்னா, அவரே கேட்கிறாரு, நான் என்ன கேட்கிறேன், நான் நினைக்க மாட்டேன். பாருங்க, அப்ப நாம் ஒரு யோக்கியமா இருக்கிற பொழுது நம்மை பார்த்து ஒரு பயம், ஒரு மதிப்பு இருக்கிறது அவங்களுக்கு. அப்ப இது அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம தேவையில்லாத ஒன்று அவங்க முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி அணைப்பாங்க. மரியாதை நிமித்தமா பேச வந்திருக்காங்கன்னு அணைக்கிறது வேற. ஆனா அதே நேரத்துல ஒரு கணத்தி நிமித்தமாக செய்யற வேலை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புருஷன் தன் மனைவிக்கு முன்பாக, நம்ம புருஷனை பத்தி இன்னும் பேசலங்க, மனைவிக்கு முன்பாக அவன் செம்மையானவனாக நடக்கும்போது மனைவியானவள் தானாகவே அந்த கணத்தை கொடுப்பாள். ஒரு தோழியாக இணைந்து செயல்படுவாள். அவள் இணக்கமாக இருப்பாள். எதற்காக புருஷனும் மனைவியுமா அவங்க உடையவங்களா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இணக்கமா 1 கொரிந்தியர் 7:2 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். சரி, அப்போ மனைவியை விட்டு கணவன் பிரியக்கூடாது, கணவனை விட்டு மனைவி பிரியக்கூடாது. 1 கொரிந்தியர் 7:5 இருக்கு, சம்மதிச்சா பிரிந்து போங்க. ஒருவேளை சம்மதிச்சாங்கன்னா உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் என்று ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள். ஒரு புருஷன் வெளிநாட்டுக்கு போறோம்னு சொல்றாரு, நீங்க போக வேண்டாங்க, நமக்கு நீங்க என் கூட இருக்கிறதா விரும்புறேன், இருந்துருங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க அதையும் மீறி போனீங்கன்னா இந்த சாத்தான் தூண்டி விடுற வேலை நடக்கும். அவங்க சம்மதிச்சாங்கன்னா அது நடக்காது. நான் ஒப்புதல் அளிச்சிட்டேன், நான் கட்டுப்பாடு இருப்பேன்னு இருப்பாங்க. இல்லைன்னா சாத்தான் தூண்டி விடுவான். அவங்க நல்லவங்க தான், சாத்தான் தூண்டி விடுவான். அப்போ இல்ல இணக்கமா என்று கேட்டீங்கன்னா, சரி, ஒருவேளை கணவர் ஒரு 6 மாச காலம் அங்கே ஒரு பெற்றோர்கிட்ட போய் ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஒரு காரியத்துக்கு போறார், அப்புறம் மனைவி என்ன செய்யணும், அதுக்கு சம்மதம் கொடுக்கணும். சம்மதம் வாங்குறதுக்கு இவர் அதிகாரத்தை பயன்படுத்தாம அன்பு பயன்படுத்தணும், வேத வசனங்களை பயன்படுத்தணும். அப்ப இவரு நான் சொல்றேன் நீ கேளு ஒழுங்காருன்னா அப்பெல்லாம் கேட்க முடியாது. நாம் பார்க்கறதே அன்பை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சாந்தம் என்ற ஒரு வார்த்தை தான் பார்த்திருக்கோம். அந்த அன்புக்குள்ள இருக்கிற கட்டுகளை தான் விரிவா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்றைக்கு பார்க்கறது இணக்கம். அப்ப நம்ம இப்படி கேட்கும் போது நம்ம இணங்கி சம்மதம் கொடுக்கும் பொழுது ஒருவரை விட்டு பிரியாம இருக்கணும். பிரிஞ்சா தூண்டி விட்டு சாத்தான் தூண்டி விடுவான். சம்மதிச்சா அவங்க இருப்பாங்க. அடுத்து கிறிஸ்தவ ஸ்திரீகளுக்கு தேவனுடைய கட்டளை புருஷனிடத்துல பிள்ளைகள்கிட்ட இருப்பதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நமக்கு நேரம் இல்லை. அந்த ஸ்திரீ தன் பிள்ளைகள்கிட்டையும் தலைக்கு கீழாக வாழ்வதை குறித்தியும் நாம போதிக்கணும். கத்தஸ்தமா அடுத்த வாரம் போதிப்போம். ஒரு தலைக்கு கீழாக இருப்பதென்றால் அர்த்தம் என்ன? மத்தேயு 8:8 இணக்கமா இருக்கணும் இல்லையா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அடுத்த வசனம் 9ஆம் வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு.
நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். சரி, அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருப்பதனுடைய கருத்து என்ன? போ என்றால் போகிறான், வாவென்றால் வருகிறான். ஆமா, அங்க பைபிள் இருக்கா இல்லையா? இருக்கு. இது அதிகாரம். கணவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ இந்த காரியத்துல இவன் என்ன சொல்றான்னா, போ என்றால் போகிறான், போனா வான்னா வர்றான். சம்பளம் கொடுக்கலைன்னா சம்பளத்துக்காக அவர் பயந்துருப்பார். சரியா சரியில்லையா? போனா போக மாட்டேன்னா மேலதிகாரி குடைச்சல் கொடுத்து எத்தனை மக்கள் தற்கொலை பண்றாங்க பாத்திருக்கீங்களா? மேலதிகாரி ராணுவத்திலையும் சரி, போலீஸ்லயும் சரி, காவல்துறையிலும் சரி, மேல அதிகாரிகள் கீழே உள்ள சேவகர்களுக்கு அதிக தொல்லை கொடுத்து மன உளைச்சலாக்கி அதிகமான தற்கொலை செய்யற அளவுக்கு போயிருக்காங்களா? போயிருக்காங்க. நாம அப்படித்தான் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படியணுமா? சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி கீழ்ப்படியணுமா? இவன் செய்தது இப்படி இருக்கலாம். அதிகாரத்தை மதிப்பதனுடைய கருத்து அவங்க அதிகார பயத்தோடு செய்திருப்பாங்க. நாம எப்படி செய்ய போறோம்? அன்போடு நாம செய்யணும். நம்ம போன வாரத்திலே பேசிட்டோம். போ என்றா இந்த போறேன் போனா போயிடணும், அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்க காரணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஆபத்து நடந்துரும். போனா போயிடணும். வா அப்படின்னா அதை அன்போடு செய்யணும். ஐயோ நம்ம மிரட்டுவானோ அடிப்பானோ பயந்துகிட்டு இல்ல. என்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படியும்படி மனைவிக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும்படி என்னை கட்டளையிட்டு இருக்கிறார், நான் வா என்றால் வருகிறேன், அவ்வளவுதான். அந்த வேலை செய்யறேன், விட்டுட்டு வா, வந்துருங்க. இதுதான் இணக்கமாக இருப்பது. அப்படி எத்தனை மனைவி மாதிரி செய்வீங்க நீங்க? இந்த வாண்டா வரேன், இந்த வர்றேங்க, ஏங்க, என்னத்துக்கு, எதுக்கு? அவர் எந்த சூழ்நிலை இருப்பான்னு நமக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையில வெளியே நிக்கிறாரு தெரியாது. எவ்வளவு வேகத்துல வந்து நிக்கிறாருன்னு தெரியாது. என்ன பொருள் வாங்கி வச்சுட்டு இருக்கான்னு தெரியாது. வாண்ணா ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது கை அந்த பொருள் மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பாரு. அதை வந்து டக்குன்னு வாங்குறதை விட அதை அணைச்சு போட்டு வர்றதுக்கு எவ்வளவு செல்லும் போட மாட்டேன் சொல்லியிருக்கிறோம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம இணக்கமாக இருக்கணும். என்னுடைய கடமை வாண்டா வரணும், போண்டா போகணும். அதை அன்போடு செய்யணும். இது அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருப்பது. அப்படித்தான் ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன், எதுக்கு, என்னத்துக்கு? இதெல்லாம் அவனை தொல்லையாக்கும். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற மனைவியா நீங்க எதிர்காலத்தில் கிறிஸ்தவ ஸ்திரீகள் இருக்கக்கூடாது. நல்ல கணவனுக்கு வா என்றால் உடனடியாக போங்க. பாருங்க, நான் ஒருத்தர் கூப்பிடுவேன், வான்னா கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருப்பாரு. தண்ணி அரைச்சு அப்படி உள்ள விட்டுட்டு கைத்தோட அந்த கட்டி இருக்கும்ல அதோட விட்டுட்டு அவர் வாட்டில் வந்துருவாரு. இழுத்துட்டு வர்றேன் அப்படிலாம் இல்ல. இழுத்து வரக்கு எவ்வளவு செல்லும், நேரம் ஆகும், இப்ப வந்துடுறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னவா இருந்தாலும் வாண்டா வந்துடணும், அதுதான் நம்முடைய வேலை. போனா போயிடணும், அதான் வேலை. கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? தேவனுக்கு கீழ்ப்படிவது கொஞ்சம் இருக்கும். ஆனா அதுதான் சரி. நாம எந்த சுயாதீனமான முடிவை எடுக்க நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. என் கணவனுக்கு கீழாக இருக்கிறேன், அவனுக்கு கீழ்ப்பட்டு நான் இணக்கமாய் நடந்து கொள்வேன் என்று ஒரு மனைவியானவள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அறியாமல் செய்திருந்தால் அதுக்காக கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்க கணவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என் கடந்த காலத்துல நான் இதெல்லாம் தவறு செஞ்சுட்டேன், தயவு செய்து மன்னிச்சுங்க அப்படின்னு கூட சொல்லுங்க. நல்லதுதானே? அந்த வேதனை உங்க கணவனுக்கு நீங்கி போயிடும். பரவாயில்ல, இனிமே சரி அனுப்போம். அப்ப முன்னாடி இப்ப செஞ்ச பாவம் அதுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு பாருங்க. இப்படி நம்ம இணக்கமாக என்னுடைய பாவத்தை சுத்தமாக்குவதற்கு நான் பிரயாசப்படணும். என்னுடைய பாவத்தை துடைத்திருப்பதற்காக பிரயாசப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது இயேசு என்ன சொன்னார்? நீங்க மனம் திரும்பிட்டீங்கல்ல, அது போதும், ஞானசானம் ஒண்ணு வேணாம் போங்க அப்படி சொன்னாங்க. அறிக்கிட்டாங்களா? அறிக்கிட்டு ஞானசானம் பெற்றாங்க. பாத்துங்க. அப்படியானா நாம் கூட என்ன செய்யணும்னா அப்படிப்பட்ட வேலைகளை கடந்த காலத்துல நான் இப்பொழுதுதான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லது, இப்ப நான் சரியா கீழ்ப்படினோம்னா அந்த பாவத்தை அறிக்கிட்டுருங்க. அவர் பாவம் செஞ்சா உங்களுக்கு அறிக்கிட்டுருவாரு. நான் உன்னை சரியா நடத்த அறியாம இருந்தேன், இப்ப சரியா நடத்த நான் கத்துக்கிட்டேன், இனிமே உன்னை சரியா நடத்துறேன், உன்னை அன்பு விடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் சொல்லேன்னா அவருக்கு மன்னிக்கப்படாது. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகையால் போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான். இதுதான் அதிகாரம். நாம் அவன் ஒரு நோக்கத்திற்காக அவன் கீழ்ப்படிந்திருப்பார்கள், நாமோ கர்த்தருக்காக அன்போடு அதை கீழ்ப்படிவோம். கோபாக்கிய நிமித்தமாக மாத்திரமல்ல, அது மனசாட்சி நிமித்தம் என்ன செய்வோம்? நாம் கீழ்ப்படிவோம். அடுத்து இன்னும் நம்ம இன்னும் அதை பார்க்கல, முடிக்கல. இன்னும் நம்ம அதை கீழ்ப்படிகிற குறித்து பேசிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. அன்போடு நடந்து கொள்ளுங்கள், அன்போடு கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஒருமித்து
ஒருமைப்பட்டு சத்தியத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக தேவன் என்னை உயர்த்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அடங்கி நடந்து அதன்படி இருப்போம். மனிதன் தடுத்தா கூட கர்த்தர் உயர்த்திடுவார். பாருங்க, யோசேப்ப அவன் சகோதரருக்கு துன்புறுத்தினாங்க, பொய் சொல்லி வேலை செஞ்சாங்க, தகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சாங்க, பொறாமையா இருந்தாங்க. ஏதாவது பண்ண முடிஞ்சா நேரடியா தேவனுக்கு கொண்டு வந்து உயர்த்தி விட்டார். திரும்ப அவங்ககிட்ட போனார். அதனால நீங்க தேவனுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு அற்பமா அப்படி இருக்கும், ஆனா பிற்பாடு பயங்கரமான உயர்வில தேவன் உங்களை கொண்டு வருவார். அவனுடைய பாதபடி கொண்டு வந்தாரா இல்லையா? அவனுடைய சத்துருக்களை அவனுடைய பாதபடி கொண்டு வந்தாரா இல்லையா? இப்ப உங்கள் சத்துருக்களை உங்களை பாதபடி கொண்டு வருவாரா இல்லையா? நிச்சயமாக. தேவனுக்கு நாம் நேர்மையா இருந்தால் அப்படி கொண்டு வருவார். நம்ம தேவனுக்கு உண்மையாக இணக்கமாக அன்பின் கட்டுகளாகிய அந்த பகுதியிலே நாம் இணக்கமாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அது அன்பின் கட்டு. தாழ்மை, வெக்கப்படாம இருக்கிறத பத்தி படிச்சிட்டோம். வெக்கம் வரும், சில நேரங்கள தாழ்த்துறதுக்கு வெக்கம் வரும். அது நீங்க அன்பினுடைய சுபாவத்துல தான் நம்ம இருக்கணும். நம்மை தாழ்த்தி நம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் எவனும் தன்னை தாழ்த்தப்படுவான். ஆகவே நம்ம தாழ்மையா இருப்பதை விரும்புவோம், இணக்கமாய் இருப்பதை விரும்புவோம், ஒத்துப்போவதை விரும்புவோம். பொல்லாங்கான காரியங்களுக்கு ஒத்து போக வேண்டாம். அது உங்களை பாதிக்கும், குடும்பத்தை சேதப்படுத்தும். பொல்லாப்புக்கு ஒத்து போனால் உங்களுடைய குடும்பம் சேதமாகும். நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனையும் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆசீர்வாதமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரொம்ப மிக்க நன்றி.